தளபதி விஜய் இருக்காரு, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். செட்டு உள்ள வந்தானாலே குபீர்னு பண்ணி விட்டுருவோம். அவர் அதுக்காகவே கொஞ்சம் முன்னாடியே உள்ள வந்துருவாரு. அவருக்கு 10 மணிக்கு தான் வச்சிருப்பான் நெல்சன் ஷாட்டு. ஆனா யாரெல்லாம் வந்திருக்காரு சார், டீமே வந்துடுச்சு. எங்களை ஒரு 8 மணிக்கே வர வச்சு அவர் வர்றதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் எடுப்பாங்க எங்களை வச்சு. அந்த டயத்துல அவர் கொஞ்சம் சீக்கிரமா வர்றார். ஏன் தலைவா கொஞ்சம் லேட்டா வந்தாங்க? இல்லைன்னா இவனுக்காகவே வருவார். வந்த உடனே அங்க ஒரு பர்ஃபார்ம் காமிப்பான் பாருங்க, அவரும் ஓன்னு சிரிப்பாரு, சந்தோஷமாயிடும். செட்டே கலகலகலன்னு இருக்கும். அந்த 40 days எப்படி போச்சுன்னே தெரியாது. ஏன்னா அந்த படத்தை என்னால மறக்கவே முடியாது. ஒரே ஒரு வார்த்தையால இன்னைக்கு நான் வந்து ஹைதராபாத்ல இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8-10 படம் நடக்குது. முந்தா நேரத்து கூட அலுமினியம் ஃபேக்டரின்னு அங்கே ஒரு மினி ஸ்டுடியோ இருக்கு. அது உள்ள போனா எடுத்த உடனே நாக சைத்தன்யா, அந்த பக்கம் பார்த்தா சிரஞ்சீவி சார் அதுலேயும் இருக்கிறேன். அந்த பக்கம் பார்த்தாக்க பூரி ஜெகநாத் படம், நம்ம விஜய் சேதுபதி படம் அதுலேயும் நான் இருக்கிறேன். 3 படத்துலையும் இருக்கிறேன். அப்போ அங்கே ஒருத்தர் பிரம்மாஜின்னு ஒருத்தர் இருக்க, அவரு கிட்டத்தட்ட 240 படம் பண்ணிட்டு கின்னீஸ்க்காக ட்ரை பண்ணின்னு. அவர் என்னை பார்த்துக்க, யாரா நீ, எப்படி ஒரே ஒரு வார்த்தையை வச்சு இவ்வளோ தூரம் வந்து கலக்கிற, நடிக்காமையே வெறும் அந்த எவ்வளோன்னும் இந்த டேலண்ட்டுக்கு ஒன்று தூண்ண பாருங்க. அந்த தூக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அந்த இதுக்கு இந்த வார்த்தைக்கு தெலுங்கு நல்ல அப்படியே என்ன தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. எனக்கே ஒண்ணுமே புரியல. நான் இங்க பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே, இங்க என்ன சொல்லுது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவன் இப்படி சொன்னது அதுக்கு என்ன தெரியுங்களா, அதுக்கு நான் வந்து விஜய் சாருக்கு தான் நன்றி கடன் பண்றேன். எப்படின்னா பீஸ்ட்ல ஒரு லிஃப்ட் சீன், நானு எனக்கு முன்னாடி இந்த டான்சர் சதீஷ், அப்ப டான்சர் தான், இப்பதான் டைரக்டர், டான்சர் இப்படியே போவோம் கூட 7-8 பேர். இதுல ஹீரோ அவரு நின்று காலையிலேருந்து இதேதான். டே நெல்சா ஏதாவது ஒரு டைலாக் அதுக்குள்ள போர் அடிக்குது. இதை வந்து விஜய் சார் கேட்டார், ஏய் நெல்சன் எதனா கொடு, எதுனா ஒண்ணு சொல்லியா அப்படின்னா, எதுனா ஒண்ணு சொல்ல, அடே என்னடா விளையாடுற, அங்கங்க கேமரா இருக்குது, இது இன்னும் சொல்லுன்னு, முன்னாடி இவன் தாண்டா இருக்கிறான்னு. அப்போ இவனை பார்த்து சொன்னேன், டே நீ எதுனா ஒண்ணு சொல்லு, அது கவுண்டர் நான் அடியும். அதே மாதிரி இவன் சாவு போறோம் எது வில்லன் கையில, அந்த நேரத்துல இவர் ஒண்ணு போடுவார், அதுக்கு விட்டங்க. டேய் யாரா நீ சாவும்போது இப்படி ஒரு காமெடி பண்ற, தெய்வீக குழந்தைடான்ட்டு அந்த கடைசியில சார் அந்த தூணுங்க. அதில் ஒருத்தன் ஏர்போர்ட்ல என்னை பிடிச்சி சார், அந்த டைலாக்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெலுங்குல, ஆனால் அந்த தூணில அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்காக நான் 20 டைம் பார்த்தேன் நான் அப்படின்ட்டு நானே கிளம்பி. எவ்வளோ அந்த ஒரு நம்மளோட வாய்ஸ். அதனால இப்ப திடீர்னு இந்த எடிட்டர் உள்ள வரும்போது என்ன அப்செட் பண்ணிட்டாருங்க. என்னடா தெலுங்கு டீசர்னு காமிச்சா அதுல பார்த்தா எவனோ ஒருத்தன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பாடிக்கிறாங்க, பேசி இருக்கிறாங்க எனக்கு பதிலா. என்னடா டேய் சதீஷ் நீ தானடா டைரக்டர், யாரு? அது ஒன்றும் இல்லை தலைவா, நீ வரல, பிஸியில் ஏதோ ஒன்று போட்டு விட்டாங்க, எனக்கே தெரியலன்றான். அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சதீஷ், ஜஸ்ட் ஃபாலோ இட். நாளை காலையில் கூட வந்து டப் பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா மைத்ரி அவங்க வேற யாரையும் வச்சு பண்ண மாட்டாங்க அவங்க. இல்லை இதுங்க இதை சொல்ல வந்தேன். அதுக்கப்புறமா இப்போ கம் பேக் டு கிஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.